Decode the world unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியினுடைய நியூயார்க் மேயர் வேட்பாளர் ஜோரான் மம்தானி இடையேயான மோதல் முடிவுக்கு வராமல் முற்றிக்கொண்டே போகிறது. Well, then we'll have to arrest him. மம்தானியை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு குடியரசுக் கட்சியினர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில முதலில் அதிபர் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியாவை தான் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஜனநாயக கட்சியினர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியினுடைய நியூயார்க் மேயர் வேட்பாளர் ஜோரான் மம்தானி இடையேயான மோதல் முடிவுக்கு வராமல் முற்றிக்கொண்டே போகிறது. 100% கம்யூனிஸ்ட் பைத்தியம், டோட்டல் நட் ஜாப், நியூயார்க் நகரத்திற்கு மிகவும் ஆபத்தானவர், முகம் நன்றாக இல்லை, குரல் சரியில்லை, இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை, தனிநபர் தாக்குதல்களை எல்லாம் ஜனநாயக கட்சியினுடைய நியூயார்க் மேயர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜோரான் மம்தானி மீது வைத்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இது மட்டுமில்லாமல் மம்தானியை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. Well, then we'll have to arrest him. Look, we don't need a communist in this country, but if we have one, I'm going to be watching over him very carefully on behalf of the nation. டொனால்ட் ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான விமர்சனங்களுக்கு மம்தானியும் பதிலளித்து வருகிறார். அமெரிக்கா வெளியிலிருந்து வந்தவர்களால் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்ற மம்தானி நாடு கடத்தப்படும் சம்பவங்களை குறைக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் கொடுக்கிறார். எந்த சட்டத்தையும் மீறாத நிலையில் அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் நியூயார்க் நகரத்தை பயமுறுத்த அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் மம்தானி விடுக்கக்கூடிய ஒரு எதிர் சவால் யாருக்குன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மம்தானி. இது நியாயத்தை கேட்கும் ஒவ்வொரு நியூயார்க் மக்களுக்குமான எச்சரிக்கை அப்படின்னும் மம்தானி ஒரு எதிர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தான் மக்களுக்கு சேவை செய்வதை தடுத்து நிறுத்தவே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு மிரட்டல்கள் விடுப்பதாகவும் மிரட்டல்களுக்கு அஞ்சப்போவதில்லை அப்படின்னும் குறிப்பிடுறாரு இந்த மம்தானி. நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியாளராக களமிறங்குகிறார் மம்தானி. மேயராக மம்தானி தேர்வு செய்யப்பட்டால் ஃபெடரல் நிதி வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை யார் கொடுக்க முடியும்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் கொடுத்திருக்காரு. நியூயார்க் நகரத்தின் ஆண்டு பட்ஜெட் அமெரிக்காவினுடைய வேறு சில மாகாணங்களை விட பெரியது. அதனுடைய நிதியாண்டு ஜூலை மாதம் தொடங்கி ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நிறைவடையக்கூடியதாக இருக்கும். கடந்த ஆண்டு நியூயார்க் நகரத்திற்கு $112.4 பில்லியன் ஃபெடரல் நிதியா ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இந்திய மதிப்பில் சுமார் 9.6 லட்சம் கோடி ரூபாய். மம்தானி மேயராக வந்துவிட்டால் இந்த நிதியை தான் நிறுத்திவிடுவேன் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நிதியை நிறுத்துவேன்னு மட்டும் அவர் சொல்லலை, அதுக்கு பிறகும் சில குற்றச்சாட்டுகளை, மிரட்டல்களை கொடுத்துட்டே இருக்காரு. நியூயார்க்கினுடைய சாங்சுவரி சிட்டி ஸ்டேட்டஸையும் ரத்து செய்து விடுவேன் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு எச்சரிக்கை. அமெரிக்காவில் ஏறக்குறைய 600 சாங்சுவரி சிட்டிஸ் இருக்கின்றன. அதில் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், சிகாகோ, பிலடெல்ஃபியா, சாண்டியாகோ, சான்ஜோஸ், கொலம்பஸ், சான் பிரான்சிஸ்கோ, சியாட்டில், டெனவர் அப்படின்னு 10 பெருநகரங்களும் இந்த சாங்சுவரி சிட்டிஸ் அப்படிங்கிற நிலையை அனுபவித்து வருகின்றன. இந்த சாங்சுவரி சிட்டிஸில் ஐஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த நிறுவனத்தினுடைய அதிகார வரம்பை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் கொள்கைகளை கொண்டிருக்கின்றன. நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த நகர காவல்துறை ஐஸ் அதிகாரிகளுடைய கைது கோரிக்கைகளுக்கு அடிபணிவது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவங்க ஐஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் அதை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சட்டவிரோத குடியேறி அப்படின்னு சொல்லி ஐஸ் அதிகாரிகள் ஒருவரை 48 மணி நேரங்கள் மட்டுமே கஸ்டடியில் வைத்திருக்க முடியும். இது நியூயார்க் மாதிரியான சாங்சுவரி சிட்டிக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய அதிகாரங்கள். அதற்கு மேலாக விசாரணை நடத்தணும் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய வாரண்ட்டை வாங்கணும். நியூயார்க் நகரத்தில் வசிக்கக்கூடிய ஒருத்தருடைய குடியேற்ற நிலை குறித்த தகவல்களை நியூயார்க் காவல்துறை ஐஸ் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அவங்க விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நியூயார்க் நகரில் இந்த சாங்சுவரி சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறது என்னென்னா சமூகங்களை பாதுகாப்பானதாக வைப்பதா அதனுடைய ஆதரவாளர்கள் வாதிடுகிறாங்க.
நவம்பர் 4ஆம் தேதி நியூயார்க் மேயர் தேர்தல் நடைபெற இருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் மம்தானி போட்டியிடுவது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்கிறது. மம்தானியை தவிர சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய தற்போதைய மேயர் எரிக் ஆடம்ஸ், அதேபோல் குடியரசுக் கட்சியை சார்ந்த கர்டிஸ் ஸ்லீவா, அவங்க மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் ஜிம் வால்டன், இவங்க தான் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களாக இருக்கிறாங்க. தன்னை ஒரு ஜனநாயக சோஷலிச அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மம்தானி என்ன செய்கிறார்னா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய செல்வ பகிர்வு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். தன்னை பற்றி சொல்லும்போது தன்னுடைய அரசியல் இதுதான் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். நியூயார்க் மக்களுக்கு இலவச பேருந்து சேவை, நகர நிர்வாகத்தால் நடத்தப்படக்கூடிய பல்பொருள் அங்காடிகள், வீட்டு வாடகைக்கு உச்சவரம்பு நிர்ணயித்தல், இலவச குழந்தைகள் காப்பகம், பணக்காரர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிக வரி, இதெல்லாம் தான் முக்கியமான வாக்குறுதிகளாக மம்தானியால் முன்வைக்கப்படுது அவருடைய பரப்புரையில். இந்த மம்தானியுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மிகவும் முற்போக்கானவை அப்படின்னும், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை அப்படின்னும் யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியினர் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மம்தானி ஜனநாயக சோஷலிச அரசியல்வாதி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப், அவரை போன்ற ஒரு கம்யூனிஸ்ட் அமெரிக்காவுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். சில குடியரசுக் கட்சியினரும் அதே போல இந்த வலியுறுத்தலை முன்வைக்கிறாங்க. மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா, உகாண்டாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர். 2018ஆம் ஆண்டில் அவர் அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கிறார். ஒரு அமெரிக்க குடிமகனை நாடு கடத்துவது அல்லது அவரது குடியுரிமையை பறிப்பது அப்படிங்கிறது மிகவும் அரிதான ஒன்று, கடுமையான சட்ட செயல்முறைகளுக்கு உட்பட்டது. பொதுவாக குடியுரிமை மோசடி அல்லது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே ஒருவருடைய குடியுரிமை பறிக்க முடியும். அரசியல் கருத்துக்கள் அல்லது கொள்கைகளுக்காக ஒருத்தரை நாடு கடத்த முடியாது. இது அமெரிக்க சட்டம் சொல்றது. டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய ஆதரவாளர்களும் மம்தானியை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, இந்த கோரிக்கை அரசியல் ரீதியானவை, சட்ட ரீதியாக சாத்தியமற்றவை அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. அமெரிக்காவில் சட்டத்திற்கு உட்பட்டு குடியுரிமை பெற்றுவிட்ட ஒருவரை நாடு கடத்துவது அப்படிங்கிறது மிகவும் கடினம். ஆனால் போர்க்குற்றவாளிகள், நாஜிக்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பலர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க கடந்த காலங்களில். 1919ஆம் ஆண்டு எம்மா கோல்ட்மேன் அப்படிங்கிற பெண் அரசியல் செயற்பாட்டாளர் நாடு கடத்தப்பட்டாங்க. சோவியத் யூனியனில் பிறந்த எம்மா கோல்ட்மேன் கம்யூனிச கருத்துக்களை கொண்ட அரசியல் ஆர்வலர் மற்றும் எழுத்தாளராக இருந்தார். இவர் முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவின் ஈடுபாடு மற்றும் கட்டாய இராணுவ சேவையை கடுமையாக எதிர்த்து வந்தவர். இதன் காரணமாக கோல்ட்மேனுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு சோவியத் யூனியனுக்கு நாடு கடத்தப்பட்டார். மம்தானியை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு குடியரசுக் கட்சியினர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில், முதலில் அதிபர் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியாவை தான் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஜனநாயக கட்சியினர். ட்ரம்புடைய மனைவியும் அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் லேடியுமான மெலானியா ஸ்லோவேனியாவில் பிறந்தவர். 1996ஆம் ஆண்டு மாடலிங் தொழிலுக்காக நியூயார்க் வந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2006 மெலானியாவுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிச்சு. 2001ஆம் ஆண்டு அவர் கிரீன் கார்டு பெறுவதற்கு முன்னதாக ஐன்ஸ்டீன் விசா மூலம் குடியிருப்பு பெற்றார். அப்போதே அமெரிக்கா முழுவதும் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. காரணம், அமெரிக்காவில் ஐன்ஸ்டீன் விசா அசாத்திய திறமை பெற்ற தனிநபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒன்று. அதுக்கு பிறகு தனது பெற்றோர் கிரீன் கார்டு பெற மெலனியா நிதி உதவி செய்திருக்கிறாரு. இது குடும்பம் சார்ந்த குடியேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனைத்தான் செயின் மைக்ரேஷன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ இழிவாக குறிப்பிட்டு வரக்கூடியதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். கடந்த ஆண்டு மெலினாவுடைய தாயார் அமலிஜா நாஸ் காலமாகிறார். மெலினாவுடைய தந்தை விக்டர் பொது நிகழ்ச்சியில் ட்ரம்போட பங்கேற்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்போ நம்ம மம்தானியை வெளியேற்ற வேண்டும்னு ட்ரம்ப் சொல்லக்கூடிய சூழலிருந்து பார்க்க வேண்டிய பின்னணிகளாக இருக்குது. இவர்களோடு சேர்ந்து ட்ரம்புடைய மகன் பேரன் ட்ரம்பையும் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் இப்போ கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. இதற்காக தொடங்கப்பட்டுள்ள இயக்கத்தில் இதுவரை 45,000 பேர் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. சட்டவிரோத குடியேறிகள் படகு மூலம் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில், முதல் படகில் மெலினியாவையும் பேரன் ட்ரம்பையும் தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் முழக்கம் எழுப்பி வர்றாங்க. மம்தானிக்கும் மெலினியாவுக்கும் ஒரே சட்டம்தான் என்றும் நாடு தழுவிய அளவில் முழக்கங்கள் எழுந்து வரக்கூடியதை பார்க்குறோம். இதில் மம்தானி இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் நியூயார்க் மேயராக பொறுப்பேற்றால் இதுதான் முதல் முறையாக இருக்கும். அவருடைய மம்தானி குறித்து, அவருடைய பின்னணி குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே டிகோட் பகுதியில் விரிவாக பார்த்துருக்கிறோம். அந்த காணொலியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவர் குறித்த அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய அரசியல் என்ன, அவருக்கு ஏன்
ட்ரம்ப் உள்ளிட்டவர்களுடைய எதிர்ப்பு இவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு காணொளி ஏற்கனவே நம்ம கடந்த வாரத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இப்போது மம்தானிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான இந்த மோதல் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மம்தானி வெற்றி பெற்று விட்டால் நமக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் மம்தானி எதிர்காலத்தில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பும் பெற்றவராக இருக்கிறாருங்கிறதுனால இப்போதிலிருந்தே ரிப்பப்ளிகன்ஸ் அவருக்கு எதிரான பல்வேறு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துவதற்கான பல வேலைகளை செய்கிறாங்க. அதே நேரத்தில் மம்தானி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு எதிராக அவர்களுக்கான வரியை அதிகமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடதுசாரி தத்துவத்தோடு இருக்கிறது தான். அவர் அதிகம் பேசுவது என்பது எளிய மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறாரு. அதனால் அது இடதுசாரி அரசியலாக இவங்க பார்க்குறாங்க. அதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு முத்திரை குத்துவதற்கான முயற்சியை அங்கே ரிப்பப்ளிகன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டெமோக்ராட்ஸ் அவருக்கு பின்னால் இருந்து முழுமையாக அவரை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. பெருமளவுக்கு அவர் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.